ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான நண்டு வறுவல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி, சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த நண்டு வறுவல் செய்கிறதுக்கு நம்ம முக்கியமாக ஒரு மசாலா அரைக்கணும். அது ரொம்பவே டேஸ்டியான மசாலா. அதனால் அந்த மசாலா அரைச்சி எடுக்கிறதுக்காண்டி நான் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் மிளகு சேர்த்து அது மூணுத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா அது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜார்ல மாத்தி இந்த மாதிரி நல்லா பவுடர் ஃபார்ம்ல நல்ல பொடி மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃபுல்லா ரெசிபி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா மேல தூவி விட்டோம்னா அவ்வளவு டேஸ்டாவும் அவ்வளவு வாசனையாவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த நண்டு வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுல ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு நல்ல வாசனையாவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட் உங்களுக்கு வறுவலுக்கு தரும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து தேங்காய் எண்ணெய் லைட்டா சூடாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்டுக்கு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா சோம்பு நல்லா வறுபட்டக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிட போகிறோம். 2 பெரிய வெங்காயமும் நல்ல ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு வெங்காயம் பொன்னிறத்துக்கு வதங்கணும், அதுக்கப்புறமா நம்மளுக்கு வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலருக்கு வதங்கணும்னு தேவை கிடையாது. நம்மளுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டாலே போதும். அதனால் ஸ்டவ்வை ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டாலே போதும். வெங்காயம் நல்ல பச்சை வாசனை போக ஆரம்பிச்சிடும். வெங்காயம் பச்சை வாசனை போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த காரமும் இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசனையும் நம்மளுக்கு நண்டு வறுவல் இருந்ததுன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலை ஒரு 15 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. 15 கருவேப்பிலை இலை சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கலர் மாறாமல் முக்கியமாக பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக சேர்த்துருக்கேன். தக்காளி நம்ம ஓரளவுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வதக்கணும். அதனால் ஸ்டவ்வை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தக்காளி நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். தக்காளி நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே சேர்க்க போகிறோம். மசாலா என்னெல்லாம் சேர்த்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கலரும் நல்லா கொடுக்கும், காரமும் நல்லா கொடுக்கும். அதே நேரத்தில் மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா உப்பு 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா நம்ம திரும்ப நம்ம சேர்த்துக்கிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துருக்கறனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு தண்ணியே இல்லை. அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். வதக்கி முடிச்சக்கப்புறமாவே நம்ம நண்டை சேர்த்துக்கிடுவோம். நான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேன். நண்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம தேவையில்லாத பகுதிகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம சேர்க்கணும். அது மாதிரி நான் நல்லா வாஷ் பண்ணி அரை கிலோ நண்டை சேர்த்து நல்லா கடாயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நல்லா வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி, நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமுக்கு போயிடாதீங்க, உங்களுக்கு அடி பிடிச்சிரும். அதனால லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நம்ம எவ்வளோ சேர்க்குறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நண்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஒரு 2 கப்லேருந்து ஒரு 2.5 கப்பு உங்களுக்கு தண்ணி தேவைப்படும் நண்டு முங்குறதுக்கு. நீங்கள் அது எடுக்கிற சட்டியை பொறுத்து நம்ம ஒரு 2.5 கப்பு நம்ம அரை கிலோ நண்டுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட போகிறோம். நம்மளுக்கு நண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நண்டு நல்லா நம்மளுக்கு வெந்துடும். நம்ம நண்டு ஓரளவுக்கு வறுவலாக செய்கிறனால ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2.5 கப்பு நீங்கள் தண்ணி சேர்த்து நண்டு முங்குற அளவுக்கு நீங்கள் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டாலே நண்டு நல்லா வெந்துடும். அதே நேரத்தில் நண்டு வெந்துருச்சா நீங்கள் கண்டுபிடிக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சமைக்கிறவங்களுக்கு நண்டோட கலர் மாறும். அதே நேரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா மாவு மாதிரி நண்டு மாறிடும். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் நல்லா நண்டு முங்குற அளவுக்கு ஒரு 2.5 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கனாலே உங்களுக்கு நண்டு நல்லாவே வெந்துடும். அதே நேரத்தில் தண்ணி நல்லா வத்திரும். அப்படியும் தண்ணி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள்
மேலே இருக்கிற மூடியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு தண்ணி வத்துற அளவுக்கு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். அந்த தண்ணி இருக்கும் போதே நம்ம வந்து முதல்லே அரைச்சி வச்ச அந்த மிளகுத்தூள் பொடி, மிளகு, சீரகம், அதுக்கப்புறமா சோம்பு சேர்த்து அரைச்ச பொடியை வந்து ஃபுல்லாக வந்து தூவி விட்டுருங்க. நம்ம அரைச்சிருக்கதே கரெக்டான பக்குவத்துக்கு தான் அரைச்சிருக்கோம். அது ஃபுல்லாக எல்லாத்தையுமே தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல காட்டமும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல வாசனையும் இருக்கும். அந்த பொடி எல்லாத்தையுமே சேர்த்து நண்டோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே செய்யும் போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு தண்ணி அவ்வளோவா இல்லை, அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொடி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்மளுக்கு நண்டு முக்கால்வாசி எல்லாமே முடிஞ்சிருச்சு. நல்ல வாசனையோட ரெடி ஆயிரும், நல்ல டேஸ்ட்டோட ரெடி ஆயிரும். நான் உப்பு காரம் பார்த்துக்கிட்ட சொன்னேன். இந்த நேரத்தில் உப்பு காரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு காரம் ரொம்பவே கரெக்டாக இருந்தது எனக்கு. உங்களுக்கு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க, ஆனால் கரெக்டாக தான் உப்பு காரம் இருக்குது. கடைசியாக வந்து மல்லி இலை வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா தூவி விட்டு நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த நண்டு வறுவல் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிரும், ரொம்ப அருமையாகவும் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம். நான் சொன்ன அளவில் செஞ்சு நம்ம அந்த மசாலாவெல்லாம் கடைசியாக தூவி விட்டோம்னா நண்டு வறுவல் வந்து ரொம்ப வாசனையோடையும், நம்மளுக்கு வந்து வாசனை நண்டோட வாசனை இல்லாமல் நல்ல வாசனையோடையும் அதே நேரத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டோடையும் இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் விரும்பி வந்து செய்வீங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.